கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் நமக்கு இன்றைக்கி கொடுக்குற வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்ம சில பலவீனத்தில் இருக்கும்போது, பலவீனம்னா சில பேர் அதாவது உதவி தேவைப்படுது, யாருக்கிட்டையும் உதவி கேட்க முடியாது. நமக்கு யார்கிட்டையாவது கேட்கணுன்னா ஈகோ தடுக்கலாம், இல்லைன்னா சூழ்நிலை சரியாக இருக்காது, இவங்கெல்லாம் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுடைய நிலையை குறித்ததான எண்ணமாக இருக்கலாம். இப்படி அநேக காரியங்களில் உதவியற்று போய் இந்த நிலையில் நான் என்ன செய்யலான்னு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பலத்தை மாதிரி வேற ஒரு பலம் நம்மளை தாங்கவே முடியாது. அவர் அந்த அளவுக்கு சகாயம் செய்வேன்னா அவர் கண்டிப்பாக செய்வார். நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய கரத்தினால தான் நம்ம எல்லா சூழ்நிலைகள்லையும் உதவி பெற்று சகாயம் பெற்று இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறோன்னா கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிற ஒரே காரணத்தினால மட்டும்தான். மற்றபடி நம்மளுடைய சுயநீதியோ சுயக்கிரியையோ நம்மளை இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. கர்த்தர் தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி நல்லபடியாக வாழ வச்சிட்ருக்குறாங்க. உண்மை